உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் மகாலட்சுமியின் அருளை தன்னகத்தே. இதை மட்டும் சொல்லாதீங்க, வேற என்ன வேணா சொல்லுங்க, அப்படிதான் நான் அப்படித்தான் சொல்லுவேன். மகாலட்சுமி அருளை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய மனதிற்கு மிக பிடித்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு, அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது. 10ஆம் இடத்தில் கேது அமர்ந்து, அதுதானே நீங்க மகாலட்சுமின்னு சொல்லும் போதே எனக்கு அப்படியெல்லாம் இல்லை. இந்த தடவை காசு வரப்போகுது தெரியுமா. வந்தா நான் ஷேர்லாம் கேட்க மாட்டேன், ஆனால் கண்டிப்பாக வரும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் தலைக்கு மேலே செவ்வாயுடைய வீரிய பார்வை, சமசப்தமான பார்வை. உங்களை தான் பார்ப்பேன் நடமுடிச்சு செவ்வாய் பார்க்குறேன். செவ்வாய்க்கு நிறைய நல்ல கேரக்டர்லாம் இருக்குது, அதை விட ரொம்ப ரொம்ப நிறைய கெட்ட கேரக்டர்லாம் இருக்குது. ரெண்டும் சேர்ந்து இந்த ஒரு சேர அனுஷத்துக்கு இயங்க போகுது. கொஞ்சம் கோவம், கொஞ்சம் திட்டு, கொஞ்சம் எரிச்சல், கொஞ்சம் பிளட்ல பிரச்சனை, கொஞ்சம் உடம்பு வலி, கொஞ்சம் கடன், கொஞ்சம் எதிரி, கொஞ்சம் சும்மா இருக்கும்போது நம்மளா வாயால் வம்பிழுத்துக்கிறது, வேலையில் பிரச்சனை, லிட்டில் ஆன்சைட்டி, இதெல்லாம் வந்துட்டு போவதற்கான வாய்ப்புகள் நம்ம பிறந்த நேரம் ஓகேவா இல்லாட்டி வரும். அதே நம்ம மிஸ்டர் கோச்சாரம் சூப்பராக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வீடு வாங்குதல், இடம் வாங்குதல், மனை வாங்குதல், நகை வாங்குதல், நிறைய மோதிரம் வாங்குறது, இல்லை புதுசு புதுசு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வாங்குறது, இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி பலன் என்பது இருவேறுபட்ட நிகழ்வுகளை கொடுக்கும். ஒன்று கோச்சாரத்தின் அடிப்படையில், இன்னொன்று வந்து தசாபதியின் அடிப்படையில். மேக்சிமம் தசாபதியை இம்பாக்ட் பண்ணும். கோச்சாரம் அதை உராயும் போது அதற்கான நிகழ்வுகள் நமக்காக நடத்தி வைக்கப்படும். அந்த மாதிரி அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வரும். நல்லா இருக்குன்ற பட்சத்தில் இதெல்லாம் வரும். ஓகே, கூல். நிறைய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு உயர்வுக்கான உத்வேகம் பெறும். வெளிநாடு வெளிமாநிலம் போய் படிப்பதற்கான வாய்ப்புகள் குழந்தைங்களுக்கு வரும். இல்லை பிள்ளைங்க வந்து வேற ஊர் வேற இடத்துல இருந்து வர்றது, இல்லை வந்துட்டு போறதுக்கான நியமனம், இது வரைக்கும் பிள்ளைகள் பற்றிப்பட்ட கவலையிலிருந்து வெளில வரும். நிறைய பேர் கொஞ்சம் உங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒருத்தவங்களுக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த தடவை சரியா போகும். ஏன்னா தாய் தந்தை இடம்லாம் இந்த 4ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடத்தோடு கனெக்ட் ஆகும்போது இதெல்லாம் ஓரளவுக்கு சரியா போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய அனுஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் அர்ஜென்ட்டாக சில வேலைகளை முடிக்க வேண்டிய கட்டாயம் வரும். டக்கு டக்கு டக்குன்னு முன்னாடியே பண்ணாமல் அந்தந்த நேரத்தில் சில விஷயத்தை நம்ம அவசரமாக பண்ணுறதுக்கான சூழல் இந்த தடவை வரலாம். அதுக்கான நிகழ்வுகள் இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பன் ஆல்மோஸ்ட் 2ஆம் வீட்டு அதிபதி போய் கொஞ்சம் 8ஆம் இடத்துல, அவருக்கு 8ஆம் இடத்துல வந்து உட்காந்து. ஆனால் பார்வை சூப்பராக இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி பார்வை இருக்கும்போது காசுக்கு என்ன, பணத்துக்கு என்ன குறைச்சல், எல்லாமே நல்லா தான் இருக்க போகுது. இருந்தாலுமே பண ரீதியாக எந்த ப்ராப்ளமும் இல்லை. மன ரீதியாக ஏதாவது ஒரு விஷயம், சில விஷயம் எட்டி பார்க்கலாம். ஸோ அதில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, அனுச நட்சத்திரக்காரர் படிக்கிற பிள்ளைக்கு எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. நிறைய ப்ராஜெக்ட் பண்ணும், நிறைய புதுசு புதுசாக ஏதாவது பண்ணிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு வேலையில் படிக்க போகிற இடத்துல தடை இருந்தாலும் இந்த தடவை டக்கு டக்கு நிவர்த்தி ஆகும். ரொம்ப நாளாக முடிக்காத விஷயத்தெல்லாம் அந்த தடவை முடிப்பீங்க. யாரெல்லாம் போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்க அவர்களுக்கு மிகச்சரியான மாதம் இந்த மாதம். ஏன்னா டைரெக்டாக வந்து சூரியனுடைய பொசிஷனும் சரி, சுக்கிரனுடைய பொசிஷனும் சரி, டைரெக்டாக வந்து செவ்வாயுடைய பார்வை சமசத்தமாக உட்காந்து உங்களை பார்க்கக்கூடிய இந்த பார்வை, தான் வீட்டை தானே பார்க்குற இந்த பார்வை, இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி பூஸ்டர் கிளைட் போகும். எதையும் பண்ணணுன்ற வேகத்தை கொடுக்கும். நான் வேகம் கொடுக்கும்போது கொஞ்சம் வேகமாக செயல்படணும், இல்லை கோபமாக அது மாறும். செவ்வாய் வந்து கொஞ்சம் கண்ணு முன்னு தெரியாமல் போகக்கூடிய ஒரு பிளானட் தான். அவர் தலைக்கு மேலே இருந்து பார்வை செலுத்துறாரு அப்படின்ற போது கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்னு சில விஷயத்தை முடிக்க வேண்டி வரலாம். அதனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. மற்றபடி எல்லாமே சூப்பர். 20லேருந்து 40 இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நிதானமே பிரதானமாக தேவைப்படுது. வண்டி வாகனில் போகும்போது வித்த காட்டாதீங்க. வண்டி வாகனில் போயிட்டு வரும்போது அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, வண்டிக்கு ஏதாவது செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சுக்கிரனுடைய பார்வையில் இருக்காருன்னா சுகம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இல்லாட்டி வண்டி வாகனங்கள்ல நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட நம்மளுக்கு கூட வண்டி வாகனில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டு போகிறது, ஆனால் வாய்ப்புகள் உண்டு. இல்லை சர்வீஸ் விடுறது, இல்லை இன்ஜின் ஆயில் மாற்றுறது, சம்திங் லைக் ஏதோ ஒரு வண்டிக்காக செலவுகள் மேற்கொள்ள வேண்டிய சினாரியோ வரலாம். அதே மாதிரி உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, இல்லை அம்மா, இல்லை வந்து ஒய்ஃப், இவங்ககிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழல். அதில் கொஞ்சம் கவனம். 40லேருந்து 60 இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய ஆயத்த பணிகள், முடிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் டக்கு டக்குன்னு முடிப்பீங்க. செக்லிஸ்ட் போட்டு முடிப்பீங்க. இந்த தடவை முடிச்சே ஆகுன்ற ஒரு உத்வேகம் பிறக்கும். செவ்வாய் எப்பயுமே தான் வீட்டை தான் பார்க்கும்போது ஒரு வேகம், ஒரு அப்படியே புதிய மனிதா அப்படின்ற மாதிரி இருக்கும். ரத்தம் சூடாகும், அதனால் கோவம் அதிகரிக்கும். கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதும். மற்றபடி எல்லாமே சூப்பர். நிறைய பிளான் போடுவீங்க, நிறைய எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. உங்களுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் உருவாக்கி கொள்வதற்கு என்ன பண்ணுறதுன்றது மட்டும் தான் இயல்பாகவே மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். உங்கள் வீட்டுக்காரருடைய பெண்களாக இருக்க பட்சத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை.
ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் உடன் பிறந்தவர்கிட்ட பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் கவனம் தேவை. இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நிலப்புறம் வண்டி வாகனத்தில் ஏதாவது ஒரு ப்ளஸ்ஸும் நடக்கும். உங்களுடைய தசாபதி சரியில்லாட்டி அங்கே டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுலாம் இந்த தடவை நடக்கும். ஓகே, ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனைலாம் நிவர்த்தியாகும். ஆனால் திரும்ப நான் சொல்கிற மாதிரி வயிறு கழிவுகள் போகக்கூடிய இடத்தில் கவனம். யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போகலாம். பெண்களாக இருக்கிற இடத்தில் மர்ம உறுப்பு, பெண் பிறப்பு உறுப்பு இது எல்லாமே 8ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணும். அந்த இடத்துல சில புதன் வக்கரமானால கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். உடனே லேட் டாக்டரை பார்த்துருங்க. இது பெட்டர், இதை போய் தள்ளி போடாதீங்க. அது பெரிய செலவை இந்த வச்சிடும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, ஸோ அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அசுர வளர்ச்சி தான். நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்திட்டீங்கன்னா அந்த வளர்ச்சி உங்களை நோக்கி ஈர்க்கப்பட்டதாக இருக்கும். இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? அனுச நட்சத்திரக்காரர்கள் இந்த சரபேஸ்வரர் வழிபாடு, பிரத்திங்கிரா தேவி வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். 10ல் கேதுவோடு சேர்ந்து சுக்கிரன். அப்போ ஃபினான்ஷியலாக இருக்கக்கூடிய தடையெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு அமாவாசை அன்னைக்கு பிரத்திங்கிரா வழிபாடு பண்ணுறதுன்றது மிகச்சரியான யோகம். பௌர்ணமி அன்னைக்கு முடிஞ்சால் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் வழிபாடு ராஜ யோகத்தை கொடுக்கும். யூஸ்வலாக அனுஷ நட்சத்திரம் வீட்டில் இருக்கவங்களும் சரி, இல்லை அனுஷ நட்சத்திரமும் சரி, வீட்டில் காமாட்சி அம்மன் படம் இல்லாமல் இருக்காது. அது ஒரு சினாரியோ இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? ஓகே, இதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை கண்டிப்பாக உண்டு. காமாட்சி அம்மன் அருளால் சங்கடங்கள் எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம். இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? புதுசாக இந்த தடவை வாத்து இல்லை அன்னப்பறவை பார்க்குறது. புதுசாக வாத்து பார்க்குறது இல்லை அன்னப்பறவை பார்க்குறது, தண்ணியில் போகக்கூடிய அந்த ஸ்பேன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் கண்ணில் படும். எப்படி அது பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை விடுதோ அந்த மாதிரி சில விஷயத்தை மட்டும் எடுத்து சில விஷயத்தை விட்டுருங்க. ரொம்ப பெருசாக ஊதி பெருசாக்க வேணாம், டென்ஷன் ஆகிக்காதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த வாத்து பார்க்குறது, இந்த அன்னப்பறவை பார்க்குறதெல்லாம், இந்த தடவை கோழி பார்க்குறது, இதெல்லாம் உங்கள் கண்ணில் படுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். சூப்பராக இருக்குது. கொஞ்சம் அமைதி காக்க வேண்டிய, அசால்ட்டாக சில விஷயத்தை அப்படியே விட்டுட்டு அடுத்த தடவை பார்த்துக்கலான்ற மாதிரி போக வேண்டிய, டென்ஷன் ஆகக்கூடாத மாதமாக இந்த மாதம் இருக்குது. கவனமாக இருங்க. சூப்பராக இருக்குது அனுஷ நட்சத்திரக்காரர்கள்.